கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழு சகோதரமாய் பாதுகாத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின என் தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறி வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறவங்களோ அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, அங்கங்க கை கொடுத்து சொல்லுங்க, ஆனால் கையெடுத்து மட்டும் கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. இப்போ கண்களை மூடி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கைகளை வலது கைகளை தன்னுடைய தலை மேலே வச்சு நான் சொல்கிறத சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் தொழில்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய வீட்டை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதியும். எங்கள் சபையார் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்வீராக. ஆமென். அதாவது அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், நம்ம நமக்காக அவருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கும். எப்போ தான் ஜெபம் பண்ணுறோம், இருந்தாலும் அவருடைய ஆலயம் என்பது இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம். அவருடைய ஆலயம்னா என்ன, அந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், எதுக்காக வர்றோம், இது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஆனால் இது நம்ம வாஞ்சிக்கணும். அந்த வாஞ்சை எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வேத தியானத்திற்காக சங்கீத புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். செவிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இதனுடைய புதிய பொருள்களை, ஆண்டவரே, இதனுடைய ரகசியங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து, ஆண்டவரே, நாங்கள் அதை பின்பற்றி உம்மிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எங்கள் சபையாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ வாசிங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலம். வாசஸ்தலம்னா என்ன? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், அவர் வாழ்கிற இடம். அப்ப அவருடைய ஆலயம் எப்படியாப்பட்ட இடம்? அவர் வாழ்கிற இடம், அவர் சஞ்சரிக்கிற இடம், அவர் பிரசன்னமாயிருக்கிற இடம். அதுதான் உமது ஆலயமாகிய வாசஸ்தலம். ஒன்று, இந்த ஆலயம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. அது தாவீது எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இது அவருடைய வாசஸ்தலம். ஒன்று. அடுத்த வாசிங்க. உமது மகிமை தங்கிய ஸ்தானம். இந்த ஸ்தானம் எப்படியாப்பட்ட ஸ்தானம்? அவருடைய மகிமை தங்கிய ஸ்தானம். அப்ப இந்த இடத்துக்கு வந்தாலே, இந்த இடத்துல நீங்க கால் வச்சாலே, நீங்கள் மாத்திரமல்ல, அது பிறந்த குழந்தையா இருந்தாலும் இந்த இடத்துல, இந்த வாசஸ்தலத்தில் நீங்க வந்தாலே, இது மகிமை தங்குகிற இடம். ஏன் இங்க அவ்வளவு பிரசன்னம் இருக்கு அப்படின்னா, அவருடைய மகிமைன்னு என்ன? மகிமைன்னு என்ன? இப்ப கர்த்தர் சொல்றாரு, எவர்களை குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீர். எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினீரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர். அப்படின்னா மகிமைப்படுத்துறதுனா என்ன? அப்ப இந்த ஆலயத்துக்கு நம்ம சும்மா வரல. இந்த ஆலயத்தில் என்ன தங்கி இருக்கு?
மகிமை தங்கி இருக்கு. அப்போ எதை வாங்கிட்டு போகணும்? மகிமையை வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, இங்கேருந்து நான் ஒரு கடைக்கு பாருங்க, அரிசி வாங்குறீங்க, வாங்கி போய் நீங்களா திம்பிங்களா? அதை சமைப்பீங்கள்ல, அதை சாப்பிடுவீங்கள? யார் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுப்பீங்க. யாராவது வந்தால் அவங்களுக்கும் கொடுக்க முடியும் இல்லையா? சரி, அதே போல் இங்கே இருந்து நீங்கள் மகிமையை வாங்கிட்டு போனீங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? உங்கள் குடும்பத்திலக்கெல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்த்துக்கு இந்த மகிமையை கொடுக்கணும். அப்படின்னா இந்த மகிமைன்னா என்ன? ஏதோ எல்லாரும் ஒவ்வொரு ஒரு ஒரு பேக்கு கொண்டு வாங்க, நாங்கள் மகிமையை அள்ளி போடுறோம், கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் தேவன் சொல்லக்கூடிய மகிமை அது அல்ல. ஏசு சொல்வார், நீ மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் பிதாவுக்கு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, இனிமேலும் நீ மகிமைப்படுத்துவேன். அப்போ அவருடைய மரணம் மகிமை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை, காணா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை ரசமாக மாற்றினது மகிமை, அற்புதங்கள் எல்லாமே மகிமை. அல்ல சொல்லுமா? அப்போ இந்த அற்புதங்கள்லாம் எது? வரங்கள். இந்த அற்புதமாக செய்யக்கூடியதில் எது? வரங்கள். 9 வகையான வரங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் வர்றது இங்கேருந்து மகிமையை எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா என்ன எடுத்துகிட்டு போகணும்? இந்த வரங்களை எடுத்துகிட்டு போகணும். வரங்கிறது தேவன் கொடுக்கறது இல்லை, நம்ம பிரயோஜனப்படுத்துறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவனு தான் இருக்கு. நீங்க விசுவாசிச்சு எதை செஞ்சாலும் அது நடக்கும். அல்ல சொல்லுமா? நீங்க புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, சரியாகணும். அல்லது காய்ச்சலாக இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, சுகமாகணும். அப்போ இது எல்லாத்தையுமே அந்த விசுவாசத்துக்குள்ளதான் அடக்கி இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தை வளர்க்கிற இடம் எதுன்னா அவருடைய சபகம். அல்ல சொல்லுவோமா? அப்போ இங்கே வந்து இங்கேருந்து மகிமையை கொண்டுட்டு போகிறோம்னா, இந்த விசுவாசத்தை நம்ம வாங்கிட்டோம்னா, இந்த விசுவாசத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் செய்யலாம். இதுதான் இல்லை, எல்லாத்தையும் செய்யலாம். ஏன்னா விசுவாசம்ங்கிறது ஒரு வரம். 9 வரங்களிலே ஒன்று. அந்த ஆவியினாலே விசுவாசமும் அப்படின்னு வருது. அப்போ இந்த விசுவாசமாகிய இந்த வரத்தை இங்கே வரும்போது உங்களுக்கு விசுவாசம் கூடும். ஏன்னா அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கு, அவருடைய மகிமை இங்கே இருக்கு. அப்போ அவருடைய மகிமையில வசனத்தை கேட்கும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ உங்களை மட்டும் விடுதலையாக்குறது இல்லை, உங்களை சார்ந்தவர்கள் அனைவரையுமே விடுதலையாக்கும். அப்போ நீங்க இங்கே விடுதலையை பெற்றுக்கொண்டு நீங்கள் போய் மற்றவர்களுக்கும் அந்த விடுதலையை கொடுக்க வேண்டும். அப்பதான் நீங்க இங்க இருக்கும்போது இந்த மகிமையை வாங்கிட்டு போய் மற்றவங்களுக்கு மகிமையை கொடுக்கிறீர்கள் என்பதாக பொருள்படும். இல்லை சும்மா வந்துட்டு நாங்கள் சும்மா போகிறோம், நாங்கள் இங்கே வந்துட்டோம், மகிமையெல்லாம் வாங்கிட்டோம், நீ அடுத்த வாரம் தான் அங்கே வருவோம், அதுக்கடுத்து அடுத்த மாதம் தான் வருவோம் அப்படின்னா அது இல்லை. அப்போ இந்த மகிமையை நீங்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆசீர்வாதம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் ஆசீர்வாதம் கிடைக்காம போகிறதும் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்கு. ஏன்னா நம்ம பயன்படுத்துறது இல்லை. அப்போ நம்ம பயன்படுத்த ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாச்சு. நீ உன் டார்கெட்டு இவ்வளவு, நீ இத்தனை இவ்வளோ ரூபாய் கம்பெனிக்கு நீ சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஒருத்தன் 1 லட்சம் சம்பாரிச்சு கொடுக்குறான், ஒருத்தன் 5 லட்சம் சம்பாரிச்சு கொடுக்குறான், ஒருத்தன் 10 லட்சம் சம்பாதிக்கிறான். யார் மேலே அதிக அன்பு இருக்கும்? இந்த 10 லட்சம். அவனுக்கு என்ன வந்துச்சு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு? இவனுக்கு கிடைக்கிறது சம்பளம் தான். இவன் ஏன் 10 லட்சம் கம்பெனி செஞ்சு கொடுக்குறான்? அப்போ ஸ்பெஷல் இன்சென்டிவ்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு உலகத்தில் ஒரு பணியாள் ஒரு நல்ல விதமாக வேலை செஞ்சிட்டானா இன்சென்டிவ் கொடுக்கணும்னு இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அறிவு உண்டானால், நம்ம தேவனுடைய இந்த மகிமையை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து அவருடைய மகிமையை நம்ம சேர்க்கும் போது அதிகமான மகிமையை நம்ம கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதுதான் உண்மை.
ஆகையினாலே நம்ம வாங்கிறத எப்படியாவது கொடுத்துடும். அப்ப இந்த சபையில என்ன இருக்கு? மகிமை. முதல்ல என்னது? அவருடைய வாசஸ்தலம். ரெண்டாவது அவருடைய மகிமை தங்குற இடம். இப்ப அரிசி வாங்க போடுன்னா அரிசி இருக்கிற இடத்துல போவீங்க, இல்லை வேற எங்கேயாவது பொட்டி கடையில் போய் எனக்கு அரிசி கொடுக்கணும் அப்படிங்களா? கேட்க மாட்டீங்களே. அப்ப மகிமை வேணும்னா எங்கதான் இருக்குது? அது ஆலயத்துல தான் இருக்கு. அப்ப எங்க வந்துதான் வாங்கணும்? ஆலயத்துக்கு வந்துதான் வாங்கணும். வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது, கிடைக்காது. அப்ப இதெல்லாம் தெரியாதனாலதான் இந்த வாரம் போகாட்டி என்ன, அடுத்த வாரம் போய்க்கலாம். காரணம் என்னன்னா அது உங்களுடைய குறை அல்ல, இந்த வேத சத்தியத்தை நீங்கள் புரியாததனுடைய குறி. அப்ப இந்த வேதத்தினுடைய ஆழங்களை சத்தியங்களை நீங்கள் புரிஞ்சிருந்தா ஆடரா, அப்ப இந்த வாரத்துக்கு உண்டான மகிமையை நம்ம வாங்கணும்ல. இந்த வாரத்துக்கு உண்டான மகிமையை வாங்கினா தானே மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அப்ப இங்க வந்து எங்களெல்லாம் ஆசீர்வதின்னு சொல்லும் போது அந்த ஆசீர்வாதம் இந்த வாரமெல்லாம் தங்கும் இல்லை. அப்ப நம்ம வந்து சொல்லணும்ல. அப்ப அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அதுதான் இங்க நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. வாஞ்சிக்கிறேன். நம்ம எதை பார்க்க போறோம்னா வாஞ்சிக்கிறேன். வாஞ்சைனா என்ன? நம்ம தமிழ்ல வந்து வாஞ்சைன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? லவ்னு இருக்கு. I love Jesus. I love the presence. I love the church. I love my believers. I love my workers. அப்ப அதனுடைய தாக்கம் எவ்வளவு அது இருக்கா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். தாவீது சொல்றான், அந்த காலத்துல பரிசுத்தாவியா அவன் வெளிப்படையா தெரியாத காலத்துல அவன் சொல்றான், உங்களுடைய வாசஸ்தலம் ஆலயம், அங்க மகிமை தங்கி இருக்கு, நான் அங்க வர்றதுக்கு வாஞ்சிக்கிறேன். அப்ப இங்க வர்றதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வாஞ்சை இருக்கிறது, ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்பெல்லாம் சினிமானா ரொம்ப கஷ்டம். சினிமானா எங்க வந்து தரையில உட்காந்துட்டு தர டிக்கெட் 35 பைசா 40 பைசா போய் சினிமா பார்க்கப்போம். நாளைக்கு சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விடிய தூக்கம் வராது. இப்ப இந்த சின்ன பிள்ளைகளை படிக்கும்போது நாங்கள் நாளைக்கு டூர் போவோம்னு சொன்னா விடிய தூக்கம் வராது. டூர் கனவு வரும். ஆனா இங்க வர்றதுக்கு முன்னால இந்த ஞாயிற்றுக்கிழமை இதுதான் எனக்கு வாஞ்சையா இருந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி விடிய தூக்கமா தான் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆளாவது இதில் கைதுங்க. அதுதான் வாஞ்சை. அந்த வாஞ்சைங்கிறதுக்கு, அந்த லவ் அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஒரு ஒற்றுமை. ஏதோ போகணும் ஏதோ வரணும்னா அப்போ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு சம்பாரிச்சு கொடுத்தா அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டு. நான் சம்பாரிச்சே கொடுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போனேன்னா என்ன செய்வாங்க? உப்புக்கு சப்பாடிமாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம விளையாடும் உப்புக்கு சப்பாடி, அவன் ஒன்றும் கேமே தெரியாது, ஸ்கில்லே இருக்காது. உப்புக்கு சப்பாடி வராதுன்றாலும், ஏன்னா 10 பேர் விளையாடணும், 9 பேர் இருப்பாங்க, அங்கே ஒன்றும் தெரியாத ஒருத்தர் இருப்பான், நீ வாட நீ உப்புக்கு சப்பாடிடா அப்படின்னு. அப்போ அது மாதிரி உப்புக்கு சப்பாடியை நம்ம வந்து நிற்கக்கூடாது. அப்போ தேவனுக்கு எந்த விதத்திலேயாவது நாம் பயன்பட வேண்டும், ஏதாவது ஒரு இடத்துல பயன்பட வேண்டும். ஆகையினால இந்த ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன். 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்தை, எந்த கூடாரத்துல? தேவன் வாசம் பண்ணக்கூடிய கூடாரத்துல, அவருடைய ஆலயத்துல நாம் தவித்து நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. இப்ப இங்க பாருங்களேன், இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நீ இப்ப போனோன்னா வேகன்னு அதை செய்யணும் இதை செய்யணும்னு உங்களுக்கு ஏகப்பட்ட வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. மன கஷ்டம் இருக்கும். அந்த தவிப்போடு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், தவிப்போடு வாசிங்க. ஏனெனில்
இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, ஏன்னா இவ்வளவு கஷ்டத்திலையும், நெருங்கி இருக்கக்கூடிய இவ்வளவு ப்ராப்ளத்திலையும், இவ்வளவு பெரிய எதிர்ப்புலையும், இவ்வளவு பெரிய கஷ்டத்துலையும், அங்கேருந்து பஸ்ஸு கிடைக்காம அங்கே நடந்து வந்து வேகணும், எப்படியாவது போகணுமே, வரணுமே, போய் சேரணுமே அப்படின்னு வாஞ்சியோடு தவித்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எதுக்காக இங்கே தவித்து வந்து உட்காந்துருக்கிறோம்? எதுக்காக இவ்வளவு பாடு? எதுக்காக இந்த பாடம் நம்ம படணும்? அது இருக்குல்ல, நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு பலன் இல்லாமல் எதுக்கு கஷ்டப்படணும்? அப்போ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தில் தவிச்சு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. எதுக்கு இந்த தவிப்புங்க? எதுக்கு இவ்வளவு தவிப்ப நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? பரம வாசஸ்தலத்தை நாம் பற்றி கொள்ள, நாம் தரித்து கொள்ள, நம் உடைய அணிந்து கொள்ள, அதையே நினைக்க, அதையே கற்பனைகளை நினைக்க, அதை பற்றியே எண்ணம் கொண்டு இருக்க மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப இங்க எதுக்கு வரணும்? இங்க எதுக்கு வரணும்? பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. அப்ப பரம வாசஸ்தலத்தை யார் தரித்து கொள்ள முடியும்? அப்ப இந்த பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்குண்டான தகுதி ஒன்று உண்டு. தகுதியை எங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆலயத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம ஆலயத்தில் வந்து இவ்வளவு தவிச்சு போய் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இந்த ஆலயத்திலே நாம் தரித்து இருக்க வேண்டியது, தவித்து இருக்க வேண்டியது எதுக்கு என்று சொன்னால் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. அப்படின்னா என்ன? பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள இங்க தரிச்சுக்கணும், அங்க போய் இல்ல. இங்க இப்ப அங்க வந்திருக்கிறோம்னா அந்த பரம வாசஸ்தலத்தை இங்க தரிக்கணும். இங்க தரிச்சு பழகினா தான் அங்க போக முடியும். ஒரு இப்ப இன்ட்ரி இருக்கு, அந்த இன்ட்ரிக்கு முதல்ல இங்கே தகுதிப்படுத்தினா தானே கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கு ஃபிட்டாகி அங்கே போய் எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த பரம வாசஸ்தலத்தை இங்கே தரித்து கொள்வதுதான் அந்த பரம வாசஸ்தலத்துக்கு உண்டான தகுதியை இந்த உலகத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த தகுதி என்ன அப்படின்னா, அந்த 2 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லப்பட்டபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலையும் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். அப்ப குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றம்லாம் என்ன? பாவம்னு சொல்லல, இங்க என்ன சொல்லியிருக்கு? குற்றம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு சின்ன மிஸ்டேக் தான் குற்றம். நம்ம விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனைக்கு போக போறது இல்லை. ஆனா நமக்கு உண்டானது அது இல்லை. நமக்கு உண்டானது ஒரு சின்ன குறை கூட. நம் முழுவதுமாக நாம் அவருக்கு உகந்த கன்னியாக, கற்புள்ள கன்னியாக, நம்முடைய மணவாளனுக்காக. சபையினுடைய வேலை என்ன? நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாளனுக்கு ஒவ்வொருவரையும் கற்புள்ள கன்னிகையாக அங்கு கொண்டு போய் நிறுத்தணும். அப்ப கன்னிகை என்றால் என்ன? பாவம் அறியாத, இந்த சரீரம், ஆவி, ஆத்மாவில் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் அங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டுமானால் அப்படின்னா என்னங்கிறது இங்கேயே நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி என்னன்னா நம்ம பரிசுத்தத்தை இங்கேயே தரித்து கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்தத்தை தரித்து கொள்ளணும்னா இங்க வரும்போது வேத வசனம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. எந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம என்ன ஃபிட்டு, நமக்கு என்ன தகுதி, நம்ம எப்படி வாழ வேண்டும், தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும், இப்படி எல்லாம் நமக்கு கற்பனைகளாலும் கட்டளையினாலும் நமக்கு போதிக்கப்படுகிறோம். அப்ப இது எங்க போதிக்கப்படுது? அவருடைய ஆலயத்துல. அப்படி ஆலயத்துல வரும்போது நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா மூன்றுமே பரிசுத்தமாக்கப்படுகிறது. அது பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளுகிறது. அப்ப பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளும் போது நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம தரித்துக் கொள்ளுகிறோம். நித்திய ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறது.
இந்த நித்திய ராஜ்ய பரலோக ராஜ்யம் என்பது நமக்குள்ளே வருகிறது. பரலோக ராஜ்யம் மாத்திரமல்ல, இங்கே 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கத்தக்கதான தகுதியை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரு மந்திரி ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு ஐஜி ஆகணும்னா எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு. அதே போல இதே உலகத்தில் 1000 வருட அரசாட்சி நடக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்தும் போது, நாம் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க போகிறோம். அதுதான் நம்முடைய எய்ம், அதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன், அதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்ப அந்த குறிக்கோள், அந்த ராஜா தகுதி இங்க பெறணும். அந்த ஆசாரியருக்கு உண்டான தகுதியை நாம் இங்க பெறணும். அப்ப இந்த தகுதியை நம்ம பெற வேண்டுமானால் எங்க பெற முடியும்? அவருடைய ஆலயத்தில் பெற முடியும். அப்போ ஆலயத்தை பெற முடியும்னா நமக்கு, நான் இந்த உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சி பண்ணுவதற்கு என்னை ராஜாவா மாத்துகிறது, என்னை ஆசாரியனா மாத்துறது இந்த ஆலயம் தான். அப்படி நினைச்சு அதிகமா வாஞ்சையோட இங்க வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அதிக வாஞ்சையோடு நம்ம இங்க வரும்போது நம்முடைய வாஞ்சைக்கு விருப்பத்துக்கு மேலாக கிரியை செய்கிற தெய்வன் நம்மை அதற்கு தகுதிப்படுத்துவார். அவர் அதுக்காகத்தான் இருக்காரு. என்னுடைய பிள்ளை வாஞ்சையா வருது, என் பிள்ளையை நான் சும்மா விடுவேனா, ஆசீர்வாதம் இல்லாம விடுவேனா? நிச்சயமாக அவங்களுடைய வாஞ்சையை நான் நிறைவேற்றுவேன். கேளுங்கள், நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். குறைவா பெற்றுக்கொள்ளுன்னு எங்களுக்கு சொல்லல, கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கூட குறைவு இல்லாம ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ சரீரத்திலேயோ உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது தேவனுடைய குறை அல்ல. அந்த குறை அது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகினாலே இந்த காரணத்துக்காக அவருடைய ஆலயத்தில் நம்ம அவரை தரித்துக் கொள்வதற்காக வாஞ்சையோடு அங்க வர வேண்டும். 3வது காரியம் வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக்கிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இப்ப நம்மளாம் எப்படி பெற்றவங்க? நம்மளாம் எப்படி பெற்றவங்க? புதுசா பிறந்த குழந்தை. எப்படி குழந்தை? அந்த புதுசா பிறந்த குழந்தை பசிக்கு அழுகுது. பால் கொடுத்தா எப்படிங்க குடிக்கும்? வேகமா வேகமா குடிக்கும். அதுக்கே சோர்ந்து போயிடும், அப்படியே படுத்து தூங்கிடும். நீங்கள் அந்த சின்ன குழந்தைய யோசிச்சு பாருங்க, அவங்ககிட்ட கேட்டால் இப்போ கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய பசி தீர்ற அளவுக்கு எப்படியாவது நம்ம அந்த பால் வர்ற அளவுக்கு நம்ம குடிச்சிடணும்னு சொல்லி வேகமாக குடிச்சு அதுக்கே டயர்டாயிரும். அப்போ இந்த ஆலயத்துக்கு எதுக்கு வரும்? எதுக்கு வரும்? இந்த களங்கமில்லாத ஞான பால புதிதா பிறந்த குழந்தைகளைப் போல இந்த திருவசனத்தை வாங்குவதற்காக இங்கே நம் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாஞ்சை இருக்கிறது உண்மையானால் இங்கே போதிக்கப்பட்டதை வீட்டிலே போய் நீங்கள் தியானிக்கவில்லை என்று சொன்னால் உங்களிடத்திலே வாஞ்சை இல்லை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் போய் வாசிச்சு தியானிக்கிறீங்கன்னு பாத்தீங்களா? பாதி கூட இல்லை, குறைஞ்சு போச்சு. ஏன் என்று சொன்னால் இங்க இருக்கிறது என்னன்னா, வானத்தின் மன்னாவையே அங்க கொடுத்தார், அதே போல இப்பொழுது மன்னாவை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மன்னாங்கிறது வசனத்தை கொடுத்துட்டு இருக்கார். மன்னாவை எடுத்தாலும் புசிக்க முடியுமா? மன்னா வெளியே தெரியுமா? எப்போ வரும் மன்னா? விடிய காலையில் வரும். விடிய காலையில் எதில் கலந்துருக்கும்? பனி இருக்கும். அந்த பனிக்குள்ள என்ன இருக்கும்? இந்த பனி எப்போ போகும்?
அதே மாதிரி இப்பொழுது இந்த மன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மன்னாவை பரிபூரணமாக நீங்க ருசித்து அதை தேனிட்டதை போல தேனிலும் தெளிதேனிலும் விசேஷமான அந்த வசனத்தை நீங்கள் பருகி அதை ஆனந்தம் அடைய வேண்டுமானால் நீங்க இந்த வசனத்தை கொண்டு போய் நீங்க தியானிக்கையில அக்னி மூண்டது. அப்ப நீங்க தியானிக்கும் போது என்ன வருது? அக்னி வருகிறது. அக்னி என்னென்ன செய்து அந்த பணியை என்ன செய்யும்? உருக்கிறோம். அப்ப உள்ள இருக்கிறது என்ன? அந்த மன்னா, அந்த ரகசியம் நீங்க சாப்பிடலாம். அப்ப இப்படி ஒவ்வொரு தடவையும் இங்க கொடுக்கப்படக்கூடிய இந்த நீங்கள் வாங்கி இந்த மன்னாவை எல்லாம் வீட்டிலே போய் நீங்கள் அதை அப்படியே அலசி ஆராய்ந்து அதை தியானிச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்க மண்ணா அந்த தேனிட்டதை போல இருக்கும். நான் சொல்றேன், நீங்க தேன் நாங்கள் சாப்பிட்டு வந்ததை இங்கெல்லாம் தின்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதை போல நீங்க இப்ப தியானிக்கலைன்னா இத்தனை வசனம் வருமா? அப்ப நீ உங்களுடைய வசனம் உப்பினால் சாரமேற்றப்படுவதாக இருக்கு. வெறுவசனத்தை அப்படியே சொல்றது இல்லை. இப்ப வெறுவசனத்தை அப்படியே சொல்லிட்டு போனா என்ன இருக்கு? அவ்வளவுதான், ஒன்றும் தெரியாது. வசனம் அது அவங்களே படிச்சுக்குவாங்களே, அதையே நாங்க சொல்லணும். அப்ப இந்த வசனத்தை உப்பினால் சாரமேற்றப்படுவதாகன்னா, உப்பு என்பது என்னது? உப்புட என்ன? அக்னி, பரிசுத்த ஆவி. அப்ப உப்பினால் சாரமேற்றப்படுவதாகனா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை தியானிக்கும் போது அது உப்பினால் சாரமேற்றப்படுகிறது. அந்த உப்பினால் சாரமேற்றப்பட்ட அந்த வசனத்தை நம்ம வெளியே கொண்டு போகும்போது அது பலத்த கிரியைகளை செய்யும். யுரேனியங்கிறது ஒரு மெட்டல், அவ்வளவுதான். ஆனா அதே யுரேனியத்தை நீங்க என்ரிச் பண்ணிட்டா, அது செறிவூட்டிட்டா, அது அணுகுண்டுக்கும் பயன்படுத்தலாம். அது எவ்வளவு வீரியம் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு செறிவூட்டுகிறீர்களோ, எந்த அளவுக்கு உப்பினால் சாரமேற்றுகிறீர்களோ, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினாலே அதை சாரமேற்று கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது முதலாவது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இரண்டாவது அது யாருக்கு போய் சேருகிறதோ அங்கே போய் சேரும். போய் சேர்ந்தது வெறுமையாய் வராது, அது நினைத்த காரியத்தை செய்து முடித்து விட்டுத்தான் வரும். அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினாலே நாம் எப்பொழுதும் வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிச்சு நம்ம அந்த அக்னியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எதுக்கு இங்க வரும்? அந்த வசனத்தை வாசிங்களா? அப்ப வாஞ்சியா இருக்கணும். எப்படி வாஞ்சியா இருக்கணும்? இந்த சின்ன பிள்ளை எப்படி பால் குடிக்குதோ அதே போல இந்த வசனத்தை நீங்க வாங்கிக்கிறதுக்கு வாஞ்சையா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நீங்க வாஞ்சையா இருக்குமே ஆனால் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய தோற்றமும் வேற மாதிரி மாறும். அதுதான் தினந்தோறும் நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நிலைமைக்கு நீங்க போக வேண்டுமானால், அந்த பரலோக ராஜ்யத்தை அதனுடைய நம்ம தரித்து கொள்ள வேண்டுமானால், இதை போல மறுரூபம் ஆகும் போது நம்ம பரலோகத்தை நாம் தரித்துக் கொள்ள முடியும். அப்படி தரித்து இந்த ஆலயத்துக்கு வர்றது எதுக்காக வர்றோம்? வேஸ்ட். அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. இந்த வாஞ்சையோடு இங்க வரணும். இன்னைக்கு எனக்கு என்ன ஆண்டவர் சொல்ல போகிறார்? இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த வசனத்தை நான் யாராருக்கெல்லாம் சொல்ல போகிறேன்? இந்த வசனத்தினால நான் எப்படியெல்லாம் நான் ஆசீர்வாதத்தை வாங்க போகிறேன்? நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஆத்துமாவிலே வாஞ்சை உள்ளவர்களாய், எப்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல இந்த களங்கமில்லாத வசனத்தின் மேலே நீங்கள் வாஞ்சியாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது வாசிப்போம். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம்.
வாசிக்கணும் இருக்கா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறதுனால, என்னிடத்துல யாரு? கர்த்தரிடத்திலே, இயேசுவினிடத்திலே, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே வாஞ்சையா இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். எதுக்காக இந்த வாஞ்ச? எதுக்காக இந்த வாஞ்ச? நீங்க இந்த மாதிரி வாஞ்சை உள்ளவர்களா இருப்பீர்களானால், நாம் இருந்தால் நம்ம என்ன செய்யறாரு? விடுவிக்கிறார். எதுல இருந்து விடுவிக்கிறாரு? பாவம், சாபம், ரோகம், பலவீனம், எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் சரி, உபத்திரவமா இருந்தாலும் சரி, அல்லது மற்றவருடைய எந்த விதமான வருத்தமா இருந்தாலும் சரி, எதிர்ப்பா இருந்தாலும் சரி, பிசாசுடைய வல்லமையா இருந்தாலும் சரி, பிலிசுனியமா இருந்தாலும், மந்திரவாதமா இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்கள் வாஞ்சையார்கள். அப்ப இதெல்லாம் தனித்தனியா எங்க இருந்து கிடைக்கும் நினைச்சு நம்ம தேடிட்டு இருக்கோம். நமக்கு விடுதலை எங்க இருந்து கிடைக்கும், யாரு நம்ம இதுல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்துவாங்க, அப்படி தனித்தனியா கேட்டுட்டு இருக்கோம். அப்படி அல்ல, வேதம் அது அல்ல. நம்ம வாஞ்சையா இருந்தா நான் உங்களை விடுவிப்பேன் கேட்கணும்னு அவசியமா இல்ல. ஆனா நம்ம இடத்துல வாஞ்சை இருக்கிறதா? நம்ம இடத்துல வாஞ்சை இருக்கணும், அவர் விடுவிப்பார். இப்ப பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யாராவது தொட முடிப்பாங்க? உயர்ந்த அடைக்கலம், பாதுகாப்பான இடத்துல நான் வச்சிருந்தேன். அதுக்கு தான் உங்க தலையில கை வச்சு நான் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னுடைய வீட்டை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எதுக்காக சொல்றோம்? உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன வையும்? அவரு வைக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். யார? அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார். அதை இயேசுன்னு உலகமே அறிஞ்சிருக்குது, நம்ம மட்டும் அறிஞ்சிருக்கிறோம். உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்குது. அவங்க எல்லாத்தையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரா? எல்லாத்துக்கும் வாஞ்சை இருக்கிறது இல்ல. தேவன் சொல்லுகிற அந்த அளவுக்கு வாஞ்சை இருக்கிறது இல்ல. வாஞ்ச வரும் போகும். அப்ப இந்த வாஞ்ச வரும் போகும்னா எங்கெங்க இந்த வந்துட்டு போற வாஞ்சை எங்கெங்க இருக்கு? நம்முடைய சரீரத்துல இருக்கு. வந்துட்டு கொஞ்சம் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு அந்த வாஞ்சை எங்க இருக்கு? நம்முடைய ஆவியில இருக்கு. வந்து அங்கேயே தங்கி இருக்கு. எங்க இருக்கும்? ஆத்மாவில் இருக்கும். அப்ப இந்த வாஞ்சை நம்மிடத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே நிலைத்து நிற்குமேயானால், எப்படி இந்த ஆத்மாவுக்குள்ள இந்த வாஞ்சையை கொண்டு போறது? அது தெரியுங்கள. உடனே பிசிக்கலா எடுத்துங்க, இது ஆவி, இது சரீரம்னா தூக்கி வச்சுட்டு போயிடலாம். இது அப்படி இல்லை. இந்த வாஞ்சை என்பது நம்முடைய முதல்ல வரக்கூடிய சின்ன பற்று. இந்த பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அது யோசிச்சு அதையே யோசிக்க அது ஆத்மால போய் அதுதான் என்ரிச் பண்றது. அப்ப அதுதான் உப்பினால சாரம் ஏற்றுறது. அப்ப இந்த உப்பினால சாரம் ஏற்றிட்டீங்கன்னா அது மறக்காது. அது ஆத்மாவுக்குள்ள போய் உட்காந்துச்சுன்னா மறக்காது. ஆனா இது போய் உட்கார்றதுக்கு பதிலா இப்ப மற்றது போய் ஆத்மாவுக்குள்ள என்னென்ன உட்காந்துக்குதுன்னா, நம்முடைய சோகவீனம், நமக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இதையே எப்பவும் யோசிச்சா இது எங்க போய் உட்காந்துக்குது? ஆத்மாவில் போய் உட்காந்துக்குது. அப்ப ஆத்மாவில் போய் உட்காந்தா என்ன ஆகும்? திரும்ப அதே தான் வேணும். அப்ப என்ன ஆகும்? ஒன்று பைத்தியம் பிடிக்கும், தற்கொலை பண்ணி சாப்போம். இதுதான் உலகத்திலே நடக்கிறது. ஆனால் நமக்கு நடக்கிறது அப்படி அல்ல. நம் தேவனுடைய வாஞ்சையா இருந்து அதையே நம்ம தியானிச்சு, அதையே நம்ம யோசிச்சு, அவரை தரிசிச்சு, அவரை நம்ம தரித்திருந்து ஆத்மாவுக்குள்ள போய் உட்கார வச்சுட்டா நீங்க நடத்த வேணாம், அது உங்களை நடத்தும்.
ஏன் என்று சொன்னால் உட்கார்ந்திருக்கிறது வசனம், உட்கார்ந்திருக்கிறது கர்த்தர், உட்கார்ந்திருக்கிறது இயேசு, உட்கார்ந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை நடத்துவார். அது சரியான பாதையா இருக்கும். அந்த பாதையில யாரும் குறுக்கிட முடியாது. அது உன்னத ஸ்தானத்திலே அடைக்கலம் கொடுக்கும். கிட்டத்துல யாரும் நெருங்கவே முடியாது. அப்படி அடைக்கலம் நமக்கு வேண்டுமானால் அந்த அளவுக்கு நமக்குள்ள வாஞ்சை இருக்க வேண்டும். ஆகினாலே இந்த வாஞ்சைக்குள்ளே நாம் போக வேண்டும். அடுத்தது வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். இப்ப பாருங்க, இப்போ ஒரு வாஞ்ச வருது. நிறுத்தி வாசிக்க. நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். இப்ப சொல்லணும், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒன்றிலும் வெட்கப்பட மாட்டோம். அது நான் என் வாழ்க்கையில நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம அவரை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையில வந்தாலும் நமக்கு பிரச்சனையா தெரியும். ஆனால் நம்மை வெட்கப்பட அவர் விட போவதில்லை. எல்லா இடத்துலையும் நம்ம உயர்த்தி தான் வச்சிருப்பார். எந்த இடத்துலையும் தாழ்ந்து போவதில்லை. அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லுவாங்க, மொர்தெக்காய் இஸ்ரவேலனானால் நீ தாழ்ந்து போவது உறுதி. ஆமான், தாழ்ந்து போவோம். அதே போல நம்ம இஸ்ரவேலரா இருந்தால் நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தாழ்ந்து போவது உறுதி. ஆனா நம்ம இஸ்ரவேலரா இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு நம்ம ஆராய்ந்துகிட்டு இருக்கோம். எது எதுலாம் நமக்கு வாஞ்சை இருக்கணும். வாசிங்க. இப்ப இந்த வாஞ்சை எப்படியாப்பட்ட வாஞ்சைன்னு அங்க பவுல் சொல்றார் பாருங்க. நான் ஜீவனா இருந்தாலும் சரி, நான் செத்து போனாலும் சரி, யாரு மகிமைப்படுறது? அது எப்படி செத்து போனா அவர் மகிமைப்படுறாரு? நானே செத்து போறேன். என்னையே கல்லறிஞ்சு கொள்றாங்க, தலை வெட்டிடுறாங்க, தலைகளை சிலுவையில் அறிஞ்சு கொள்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய சரீரத்தினாலே தேவன் மகிமைப்படுவாருங்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதே தான் சொன்னார். அவருடைய மரணத்தினால அவர் மகிமைப்பட்டார். அவர் உயிர் தெழுதினாலே பொஜாதி கையில என்னைய ஒப்படைச்சிருவாங்க, தொலைஞ்சு வச்சு இவர் ஒவ்வொரு நாள் இருந்துதானே இவ்வளவு கலாட்டாவும் உயிரோடு இருக்கிறது, உயிரோடு எந்திரிக்கிறது, வியாதிஸ்தரை குணமாக்குறது நமக்கு பெரிய இடைஞ்சலா இருந்தது. ஒரே ஒருத்தர் தானே. முடிஞ்சு போச்சு கதை, தீர்த்து கட்டிட்டா. இனிமேல் நமக்கு ஃப்ரீ, நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. முடிஞ்சதா? உலகமெல்லாம் சந்தோஷப்படும். என்னை கொண்டுட்டோன உடனே அந்த வேதபாரக பரிசேயர்லாம் அவங்க பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனால் சீஷேலை குறித்து சொல்றார், நீங்களோ வருத்தப்படுவீங்க, நீங்களா வருத்தப்படுவீங்க, ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். துக்கம் எத்தனை நாள் தான் இருந்துச்சு? 3 நாள் தான் இருந்துச்சு. 3ஆவது நாள் என்னாச்சு? அவங்களுக்கு சந்தோஷம் என்னன்னு எல்லையே தெரியல. இது உண்மைதானா? நம்ம பார்க்கறது உண்மைதானா? பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. இயேசு உயிரோட வந்து நிற்கிறாரு. தோமா சொல்றான், நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், அவருடைய விழாவில் கை போட்டு நான் உள்ள விட்டா தான் நம்புங்கிறேன். பாப்பா பாப்பா, நீ இப்படித்தான் சொன்ன, வா என் கையை பாரு, என் விழாவில் போடு. ஏசு எப்படியாப்பட்டவன் பாரு. கோதுமை மணியானது கீழே விழுந்து செத்தால் ஒழிய மிகுந்த பலனை அது கொடுக்காது. இயேசு கிறிஸ்து இறந்தார்.
12 இயேசு கிறிஸ்து மேல வந்தாங்க. 12 இயேசு கிறிஸ்துவ அதுக்கு பிறகு 120 பேர் வந்தாங்க. அப்புறம் உலகம் மூலம் பாரு வச்சு இன்னைக்கு உலகத்தையே அசைத்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவருடைய மரணத்தினாலே அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்ப இந்த சாவா இருந்தாலும் சரி, நான் ஜீவனா இருந்தாலும் அவருடைய நாம மகிமைப்படணும். எனக்கு சீஷனா இருக்கிறவன் தன்னுடைய ஜீவனை வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வரக்கடுவன். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்ப கர்த்தருடைய வழி என்பது, தேவனுடைய வழி என்பது அது ஜீவனுள்ள வழி, அது நித்திய வழி. ஆனா அதுல சஞ்சலம் இருக்கும், வருத்தம் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எப்பவுமே சந்தோஷத்தோட போயிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த சந்தோஷம் இங்க இருக்கிற வரைக்கும் தான். ஆனா நம்ம சந்தோஷம் எப்ப? 1000 வருஷம் அரசாட்சி, நித்திய ஜீவன். ஒலிம்பிக்ல ஓடுறாங்க. இந்த ஓடுறதை பற்றி நான் பிசிக்கல் எஜுகேஷன் லெக்சரர்னால எனக்கு நல்லா தெரியும். ஒரு போட்டியில் ஜெயிக்கணும்னா நாங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் கொடுப்பணும், அவங்களுடைய மசில்ஸை எப்படி டோனப் பண்ணணும், அவங்களுடைய கார்டியோவெஸ்குலர் என்டியூரன்ஸை எப்படி டெவலப் பண்ணணும், எந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அவன் ஓடணும், இப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து அவனை திரும்ப 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 ஓட வச்சு அவன் படுற கஷ்டம் இருக்கே அளவே இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தினுடைய மகிமையை பெறுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறானே, நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படணும். படுறோமா? இங்க வர்றதுக்கே கஷ்டப்படுறோமே. அப்படியானால் அவரை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் அவசியம் அவசியம். அப்ப இது எதை நாங்கள் தரித்துக்கொள்ள? அந்த வசனத்தை வாசிங்க நல்லா. அப்ப இவருக்குள்ள இந்த ஜீவனோ மரணமோ தேவன் மகிமைப்படுவார்னா, இவர் யாருக்காக இவர் ஜீவனம் விடுறாரு? யாருக்காக இவர் கஷ்டப்படுறாரு? ஆண்டவருக்காக, இயேசுக்காக. என்னை சாகடிக்கிறியா? அடிச்சுக்க. நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை நான் சொல்லத்தான் செய்வேன். அவ உயிரோடு இருக்கிறார். அப்ப அதுல ஸ்டெடியா இருந்தார். கேட்கிறாங்க. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, நீ இங்கேருந்து திருச்சி போட்டீங்கன்னா உன்னைய கையை கட்டி சிறையில் போடுவாங்க அப்படிங்கிறாரு. நம்ம போவோமா? கர்த்தரே சொல்லிட்டார். நம்ம போனால் என்ன கிடைக்கும்? ஜெயில் தான் கிடைக்கும். ஆண்டவர் போகலான்னு சொல்லிட்டாரு. நான் போகலை. அப்படிதானே செய்வோம். ஆனால் பவுல் என்ன செய்கிறாரு? சிறதனப்படுத்துகிறாங்க. நான் ஜீவனை கொடுக்கறதுக்கே ரீதியாக இருக்கையா, ஏன் நீ இதை போட்ட? இதை கவனிக்காமல் அவர் பாட்டு போகிறார். சரி, இப்படி போனதே அவர் ஏற்றுக்கொண்டாரா? இயேசு ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இங்க நீ சாட்சியா இருந்தது போல மற்ற இடத்துலயும் நீ சாட்சியா இருக்கணும், ராஜா இடத்துலயும் சாட்சியா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவர் ஆமோதிக்கிறார்ல அத. அப்ப நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் அவருக்கு உகந்ததாக இருக்கும்போது, நாம் இப்ப இங்க யாருக்காக உயிர் கொடுக்குறாங்க? இங்க எடுத்துங்க, பாயை விரிச்சு அதை செஞ்சு சாப்பாடு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வந்துருவாங்க, அது இதுன்னு எல்லாம் செய்யறாங்க. இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? சத்தியத்தை சொல்லணுமே. என்ன சத்தியத்தை சொல்லலாம்? எப்படி இவங்களை ஆவிக்குரிய விஷயத்துல முன்னேற்றலாம்? இவங்க என்னென்னலாம் கூட்டம் வைக்கலாம்? ஏன் இவங்க வரமாட்டேங்கிறாங்க? எங்கெங்க வச்சா வருவாங்க? அப்ப இவங்களுடைய எண்ணம் பூராமே இந்த பூமிக்குரியதாக இல்லை. அப்ப
ஊழியர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தேவனுக்குரியதாக அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த சிரமங்களும் ஜீவனை விடக்கூடிய அளவுக்கு அவங்க கஷ்டமும் படுறாங்களே தவிர தங்களுக்காக அல்ல. அப்ப இவைகள் எல்லாம் அங்கே கணக்கிலே வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு ஊழியர் வர்றாரு, வெயிலில் தவிச்சு போய் வர்றாரு, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்படி ஒரு செம்பு தண்ணியை கொடுத்தா அதனுடைய பலன் அவங்களை அடையாமல் போவதில்லைங்கிறார். ஏன் அப்படின்னா, இங்க ஊழியருங்கிறது நான் மட்டும் இல்லை, நீங்க யாரா இருந்தாலும் சுவிசேஷத்தை அங்க போய் சொல்லும் போது அங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு சேரும். ஆகினால தேவன் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரு. ஆமா, நான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன் நம்ம உணர்வதில்லை. நம்ம எப்போ நான் கஷ்டப்படுறேன்னு இந்த கஷ்டத்தை யோசிச்சு இதை பெருசாக்குறாங்களே தவிர தேவனுடைய காரியத்தை பெருசாக்குனா இது காணாம போயிடும். நம்ம இதை பெருசுட்டா இது காணாம போயிடும். இதுதான் வித்தியாசம். அப்ப இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய குறித்தும் அவருடைய சந்தோஷத்தை குறித்தும் அந்த பரலோக அந்த ராஜ்யத்தை நம்ம தரித்துக் கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாத்திலிருந்தும் அவங்களை விடுதலையாக்கும். அடுத்த வாசிங்க. யோபு 19வது அதிகாரம் 27வது வசனம். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இன்னைக்கு அவரை நம்ம தரிசனத்தின் மூலமாகவும் நம்முடைய ஆத்மாவிலையும் நம்முடைய சொப்பனத்திலையும் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இனிமேல் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் என்ன? முகமுகமாய் அவரை தரிசிப்பேன். அந்நிய கண்கள் இல்லை, ஏன் கண்ணாலேயே நான் பார்ப்பேன். நீங்க தான் செத்து போறீங்களா, அப்புறம் இப்படி இந்த கண்ணில் பார்ப்பீங்க? அதை செத்து போறோம்ல, அப்புறம் இப்படி இதே கண்ணில் அவரை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இறந்தாருங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லையா? அவருடைய மரணத்துக்கு இணையா நம்ம அடக்கம் பண்ணப்படுறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் பிரகாரமாக நம்ம உயிர்த்தெழுதல். அவருடைய உயிர்த்தெழுதலின்படி அவருக்கு கண்ணு இருந்துச்சா இல்லையா? கை காலு அந்த தழும்பு எல்லாம் அப்படியே தானே இருந்துச்சு. அப்போ அதே சாயல் தானே நம்மளும். சந்தேகம் வரக்கூடாது உங்களுக்கு. அவர் நமக்கு முன்பாக நமக்கு சாட்சியாக எழுந்து சென்றிருக்கிறார். அவர் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தார், பாரு கைய பாரு விழாவை பாரு. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் எல்லாத்தையும் சொன்னார்ல. அதே போல நம்ம கண்டு விசுவாசிக்கல, நம்ம முன்னால பார்த்துட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்து அவருக்காக வாழ்றோம். அவர் எப்படி மரணித்தாரோ அதே மாதிரி மரணித்து இருக்கிறோம். அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ சரீரத்தில் அதே மாதிரி நீதிமனாக்கள் நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம். நம்ம அவருடைய வருகையில வரும்போது மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் செயமெங்கன்னு சவால் விட்டுட்டு நம்ம அவரோட போவோம். உயிரோடு இருந்தாலும் போவோம், மரித்து இருந்தாலும் போவோம். மரித்து இருந்தவங்க தான் முதல்ல போவாங்க. உயிரோடு இருக்கிறவங்க அதுக்கு பின்னால்தான் போவாங்க. அதுலயும் ஆண்டவர் சீனியாரிட்டி வச்சிருக்காரு பாருங்களேன். அவங்களுக்கு நம்ம முந்திக் கொள்வதில்லை. அப்ப என் கண்களே அவரை காணும். அப்ப என் கண்களே அவரை காணும்னா இப்ப நீங்க தரிசனத்துல அவரை பாக்குறீங்களா? இப்ப அதை இங்க நம்ம தரித்து கொள்ளணும்ல. முதல்ல என்ன பார்த்தோம்? அங்க தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இங்க தரிச்சுக்கணும்ல. அப்ப பார்க்கணும்ல. அப்புறம் இங்க நம்ம எப்படி பார்க்கணும்? தரிசனத்துல சொப்பனத்துல பார்க்கணும்ல. பார்க்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம்.
அப்போ தரிசிக்கணும்னு தானே இருக்கு. தரிசிக்கலைன்னா என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லை. ஏன் இல்லை? வாஞ்சை இல்லை. வாஞ்சை இருந்தா பரிசுத்தத்தை கொண்டு போயிடுவார். ஷோ போட்டு வெளுக்கிறது இல்லை பரிசுத்தங்கிறது. நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வாஞ்சையும் விருப்பமும் இருந்தா நிறைவாய் பெற்றுக்கொள்வீங்க. அதுல எந்த குறைபாடு இருக்காரு. கரெக்டா கொண்டுட்டு போய் நிறுத்துவார். நம்ம பரிசுத்தம் வரும். அப்ப நம்ம தேவனை தரிசிக்க முடியும், அவருடைய பேச முடியும், அவருடனே நம்ம உறவாட முடியும். அடுத்த வாசிக்கு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வாசனம். அதே வசனம் தான் புதிய ஏற்பாட்டில் வருது. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோமா? அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். இப்ப கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம்னு இருக்குல்ல. இப்ப நம்ம அவரை பார்க்கிறோமா? பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கறதுல என்ன? தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக பார்க்கறது. நம்முடைய ஆத்ம கண்களால பார்க்கறது. பார்க்கிறோம்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நாங்க பார்க்கிறோம். பார்க்காம போய் சொல்லக்கூடாது. அப்ப பார்க்கிறோம். பார்க்காதவங்க பார்க்கணும். ஏன் பார்க்கல? வாஞ்சை இல்லை. வாஞ்சை இருந்தா, விருப்பம் இருந்தா, வாஞ்சைக்கு விருப்பத்துக்கு மேல கரை செய்கிறார். பார்க்க தருணம் கொடுப்பார். அதாவதுங்க, வாஞ்சை எப்படி இருக்கணும்னா, நீங்க ஆத்திரம். நான் ஒரு தடவை நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு சந்தேகம், கிறுக்கு தரவா அப்படி ஜெபம் பண்ணுறேன். ரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்துக்கணும், ரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்துக்கணும். அது எப்படி ரத்த கோட்டைக்குள்ள வந்து ரத்தம் சுத்தமாக வந்து நமக்கு கோட்டையாக இருக்குன்னா நம்மளை பாதுகாக்க போகுது? நம்ம இப்படியே ஜெபம் பண்ணுமே. அப்போ சிந்திச்சதோட சரி. ஒரு நாள் படுத்திருக்கிறேன். அது இங்கே வேறு ஒரு இடத்துல திண்டுக்கலுக்கு கூட்டம் நடத்த போயிருக்கிறேன். அங்கே படுத்திருக்கிறேன். ஒரு கட்டில் படுத்திருக்கிறேன். அந்த கட்டில் படுத்துருக்கிறேன். இந்த கொசுவலை இருக்கணும் இல்லையா, மேலே பாடம் இது பண்ணி இங்கே ஸ்டாண்டு வச்சு கொசுவலை அடிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு பைப்பு நட்டுருப்பாங்க. அப்படி நட்டுருக்கு. இந்த பைப்பு எல்லாத்துலேயும் சிவப்ப ரத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அலையில சொல்ல மாட்டீங்களா? இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டு இது உண்மைதானா இல்ல நான் பாட்டுக்கு ஏதாவது வளரிக்கிட்டு இருக்கனா அப்படின்னு நீங்க தேவன்கிட்ட நீங்க கேட்க கூட வேணாம். நீங்க உங்களுடைய ஆத்மாவில் யோசிச்சாலே அது போயிடும். அப்ப அதுக்கு உங்களுக்கு பதில் செஞ்சு தருவாரு. அப்ப இது போலதான் நம்ம தேவனுடைய அந்த இதை நம்ம தரித்துக் கொள்வதுங்கிறது இப்படித்தான். அப்ப நம்முடைய கண்கள் எல்லாம் அவரை இப்ப எப்படி பார்க்கிறோம்? கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்புறம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்ப நான் குறைஞ்ச அறிவுள்ளவன். அப்போது நான் அறியப்பட்டபடியே அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இங்க எனக்கு அறிவு எப்படி இருக்கு? கொஞ்ச அறிவு, கொஞ்சோண்டு அறிவு. அதனாலதான் கண்ணாடியில நிழலாட்டமா பார்க்கிறோம். ஆனால் அவரை முகமுகமா பார்க்கும்போது நான் அறியப்பட்டபடியே அறிந்து கொள்ளுவேன். அப்ப அறிந்து கொள்ளப்பட்டியபடியே என்ன? எப்படி அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? நம்ம முகமுகமாய் பார்ப்பதற்காக அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are chosen vessel. எதற்காக? நம்ம முகமுகமா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அறிந்து கொண்டவர் அவர். அப்படி அறிந்து கொண்ட பிரகாரமாய் நம்ம அறிந்து கொள்வோம். இப்பொழுது நிழலாட்டமா பார்க்கிறோம். நம்ம பார்க்க போறோம்னு இப்ப நிழலாட்டமா நினைக்கிறோம். அப்ப முகமுகமாய் பார்ப்போம். எவ்வளவு சந்தோஷம்! ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்த பாக்கியம்! அதுக்கு உண்மையிலேயே நம்ம தகுதியா? ஒரு தகுதியா இல்ல. ஆனா அப்படி பெரிய தகுதியை எனக்கு கொடுத்திருக்கிறீரே,
சிந்திச்சா உங்களுடைய ஆத்மாவிலிருந்து அந்த நன்றி உணர்வோடு வரக்கூடிய ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும்? அதை அவர் விரும்புகிறார். நல்லதா இருக்கும்போது நசல் குடிச்சதையும் சீக்குள்ளதையும் குடிச்சா அவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஆத்மாவிலே அவருடைய நன்றியை உணர்ந்து அவருக்கு செலுத்தக்கூடிய அந்த ஆத்மாவை செலுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு நன்றியும் பலனும் விசுவாசமும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்க, நம்ம ஆத்மாவிலே அப்படி செய்யாமல் சரீரத்தில் வெறும் வாயில அப்படியே சொல்லிட்டு போனா நம்ம சபிக்கப்பட்டவர்கள். நல்லது இருக்கும்போது ஏன் நச பிடிச்சதை கொண்டு போறீங்க? பாடலை படிக்கும் போது கைதட்டி ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரித்து பாட நமக்கு பலன் கொடுத்திருக்கும் போது சும்மா அப்படியே தூங்கி விழுந்து பாடலை பாடினா சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுதுங்க. எங்க வந்திருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய மகிமை இருக்கிற இடத்துல வந்திருக்கிறோம். நிலநாட்டமாய் கண்ணாடியில பார்க்கறது போல பார்க்கறதுக்கு எங்க வந்திருக்கிறோம். அப்ப பார்க்க வந்திருக்கும் போது நமக்கு உற்சாகம் எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல, ஒரு திருவிழாவுக்கு போயிட்டா என்ன ஆனந்த சந்தோஷமா பூரா அது இது பார்த்து ரொம்ப சந்தோஷமா வரும். ஆனா அழிந்து போற அந்த சந்தோஷத்துக்காக போய் அவன் சந்தோஷமாய் வீடு திரும்புவது உண்மையானால் நம்ம அழியாதே சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக இங்க வந்து அவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டு செல்லும் போது எவ்வளவு ஆனந்த பாக்கிய நம்ம இடத்துல இருக்கும். அப்படி சிந்திச்சா நம்முடைய ஆத்மா எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கிறோம்னா அப்படி சிந்திக்கல, அவ்வளவுதான். அப்ப சிந்திக்கலைன்னா தடை என்ன இருக்கு? ஏதோ தடை இருக்குனால செய்யல. என்ன இல்லை, அல்லது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது வியாதி அல்லது பலவிதமான பிரச்சனைகள், அங்க போன எங்க போய் உட்கார்ந்தாலும் அதுதான் முன்னுக்கு வருது, இங்க இதான் முன்னுக்கு வருது, அதுதான் முன்னால வருது, ஜெபம் பண்ணாலும் அங்கதான் வருது. எப்படி நம்ம பார்க்க முடியும்? அப்ப இவைகள் எல்லாம் முதல்ல ஒழித்து கட்டி விடு. அதான சொல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். முதல்ல போகும்போது எப்படி போன ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஒன்றுக்கும் கவலை வருது. கவலை தன்னால வருது, நம்ம கூப்பிட்டா வருது. முழங்கால் போட்டாலும் தன்னால வந்து நிற்குது. அந்த படிவாய் பயமா வந்தா வருது, அந்த படிவாய் பொம்பளை வந்தா வருது. அது ஏதோ நமக்கு முன்னால வந்து நிற்குது. அப்போ இது வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லுவோம். கவலை வருத நம்மளா கூப்பிட்டு வான்னு கூப்பிடுறோம், அதான் தன்னால வந்து முன்னால நிக்குது. அப்ப ஒன்றுக்கும் கவலைப்படாமன்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? என்னென்ன கவலை எல்லாம் உங்களுக்கு முன்னால வருதோ, ஆண்டவரே இந்த கவலையை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. அது போயிடும். அந்த சண்டாலையவே எனக்கு கொடுத்தீரு, அதனால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கவே பட மாட்டேங்கிறாளே, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, என்னை திருத்துறதுக்கு தான் ஆண்டவரே அவன் வச்சிருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கணவனை வச்சுட்டு இந்த கோயிலுக்கு போக விடாம இந்த அநியாயம் பண்றாரு, நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரே என்னையே சரி பண்ணது தான் அப்படி கொடுத்துருக்கிறீரு, உமக்கு நன்றி. இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால இருக்கிறது ஓடி போகும். அல்லையிலே சொல்லுவோமா? அப்ப இது முதல்ல விரட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா கடவுள்கிட்ட நெருங்க முடியும். இது ஒரு பெரிய டூலா பயன்படுத்தி பிசாசு நம்மளை பின்னால இழுக்கிறான். இதை அடிச்சு உதச்சு வெளியேற்றிட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் முன்னேறும் போது அற்புதத்தை காணலாம், அதிசயங்களை காணலாம், விடுதலை காணலாம். அடுத்த வாசிங்க, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் அப்படியே
குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதனுடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். இப்ப அடிக்கணும் வைங்களேன், செம்ம வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு நிழல் வருது, எப்படிங்க சுகமா இருக்கும்? அது உணர்ந்து பார்க்கணும். அப்ப நல்ல வெயில்ல நல்லா நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு குழு 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 குழுன்னு ஒரு மரம், அந்த நிழல்ல போய் நிக்கிறேன். அங்க போய் நின்னா கிச்சிலி பழம் விழுகுது, அந்த பழத்தையும் எடுத்து சாப்பிட்ற, எப்படி இருக்கும்? அதிலே சொல்ல மாட்டீங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து. என் நேசர் அப்படியாப்பட்டவர். நல்ல வெயில்ல, நல்ல பிரச்சனை இல்ல, நல்ல வருத்தத்துல, நல்ல துக்கத்துல நான் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் போய் சேரக்கூடிய இடம் எது? அது கிச்சிலி மரம். அவரை சார்ந்த அவருடைய நிழலே போய் வாஞ்சையாருங்க, அவருடைய நிழலுக்கு போங்க. அது வாஞ்சையா இருக்கும், அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், சமாதானத்தை கொடுக்கும், உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அந்த கிச்சிலி பழங்களையும் கொடுக்கும். அப்ப யோசித்து பாருங்க, அப்ப இவ்வளவு அனுபவிச்சிருந்தா இப்படி எல்லாம் சொல்ல முடியும்? நம்ம இப்படி சொல்லி இருக்கிறதுல 100% நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? இதுக்குதான் ஆராதனைக்கு வரணும், இதுக்குதான் அவருடைய சமூகத்துக்கு வரணும், அவருடைய ஆலயத்துக்கு வரணும், அவருடைய பிரசனத்தை வளரணும். அப்ப கிச்சிலி மரத்தினுடைய நிழல்ல போய் நம்ம தங்கணும். அந்த கிச்சிலி மரம் தான் நம்முடைய நேசர். அந்த நம்முடைய நேசர் எங்க இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் அவர் வாசமா இருக்கிறார். அப்ப இங்க நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இங்க அவருடைய நிழல்ல வந்து உட்காருங்க. அவருடைய நிழல்ல வந்து உட்காரும் போது உலகமே சூன்யமாயிரும், எதுவுமே இருக்காது. அவருடைய ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கலாம். அது மாத்திரமல்ல, கிச்சிலி கிடைக்கும், நல்ல திருப்தியா சாப்பிட்டு போலாம். நம்முடைய ஆத்மா நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல திருப்தியாய் இங்க இருந்து போக முடியும். அதுக்காகத்தான் நம்ம இங்க வர வேண்டும். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 40வது வசனம். உம்முடைய கட்டளைகள் மேலே வாஞ்சையா இருக்கிறேன், உம்முடைய நீதியால் என்னை உயிர்ப்பியும். இப்ப இங்க பாருங்க, அவருடைய கட்டளைகளும் அவருடைய நீதியும் நம்மளை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது. அப்ப உயிர்ப்பிக்குதுல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? செத்து போயிருக்கோம். நம்ம எப்படி போயிருக்கோம்? செத்து போயிருக்கோம்னா எப்படி? உற்சாகம் இல்லாம இருக்கோம். யாக்கோபு யோசேப்பு செத்து போயிட்டான் இருப்பான். அந்த 11 பேர் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் பாருங்க, அவன் பெரிய பார்வோனுக்கு இணையா இருக்கிறான், அவன் அனுப்பிவிட்ட பாருங்க, வண்டியை பாருங்க, உங்களுக்கு எவ்வளவுலாம் அனுப்பியிருக்கான் பாருங்கன்னு சொன்ன உடனே அவனுடைய ஆவி உயிர்த்ததுன்னு இருக்கு. யாக்கோபனுடைய ஆவி உயிர்த்ததுன்னா அவ்வளவு சந்தோஷம். உயிர் இழந்தோன்னு அவன் எங்க போனான்? ஈசாக்கின் தேவனுக்கு பலியிடுறதுக்காக போறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்ப நம்முடைய ஆவி உயிர்த்த உடனே எங்க போறோம்? வரணும். அப்ப அவருடைய சம்பவத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு உயிர்ப்பித்தீரே, நன்றி, நான் இந்நாள் செத்தாலும் பரவாயில்லைங்கிறான். அதாவது ஒருத்தருக்கு சாவு எப்படிலாம் வரும் தெரியுங்களா? நான் செத்து போகணுங்கிற ஒரு முடிவு ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும்னா, தாங்க முடியாத வருத்தத்துல துக்கத்திலையும் வரும், தாங்க முடியாத சந்தோஷத்திலையும் வரும். அது வேதத்துல இந்த இடத்துல, இனிமேல் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் போய் பார்ப்பேன், உன்னை பார்த்தனே எனக்கு அது போதும், முழங்கால் போடுவோம். நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் இவ்வளவு வசனங்களை நம்மை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவில் இவ்வளவு நேரமாக தேவன் பேசிக் கொண்டிருந்தார். உங்களுடைய ஆத்மாவில் இப்பவும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எதிலே குறைவுள்ளவனாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மையை தரித்துக் கொள்ள நான் ஆசையாக இருக்கிறேன்.
நான் விடுதலையாக்க நான் ஆசையாக இருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னுடைய வாஞ்சையெல்லாம் நீர்தாங்க. வெறும் பாட்டு பாடினால் மட்டும் போதாது. கிச்சிலி நேசருக்குள்ளே மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் இருக்கும். எவ்வளோ முள்ளு மரம் இருக்கு. அங்கே போனால் குத்துவோம், தொட்டா அரிக்கும். அப்படி மரமெல்லாம் இருக்கு. அந்த மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் இருக்கிறது. என் நேசர், எத்தனையோ மரங்களுக்குள்ளே நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து கிச்சிலி மரமாக இருக்கு. அவர் வாசமாக இருக்கக்கூடிய இடம் கிச்சிலி மரம். அங்கே ஒரு நிழல் உண்டு. இந்த நிழலிலே நாம் இளைப்பாற முடியும். மனிதன் இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்க முடியாத இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சன்னிதானத்திலே மாத்திரம் நம்ம அவருக்கு வந்து சேர வேண்டும். வாஞ்சையோடு இருக்க வேண்டும். இத்தனை வாஞ்சை இருக்கிறது. இத்தனை வாஞ்சையிலே நம்ம இடத்துல எத்தனை வாஞ்சை நம்ம இடத்துல குடி கொண்டு இருக்கிறது, எத்தனை வாஞ்சை நம்ம இடத்துல இல்லை. நம்முடைய வாசஸ்தலத்துக்கு வரும்போது வாஞ்சையோடு வருகிறோமா? அவர் கூடாரத்தில் நாம் தரித்திருந்து அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோமா? குழந்தையை போல அவருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சியாக இருக்கிறோமா? எப்பயாவது ஒரு தடவை பைபிள் எடுத்து வாசிக்கணுமேனு வாசிச்சுட்டு விட்டுட்டு போறோமா? அந்த குழந்தைக்கு அந்த பால் எப்படி பலனை கொடுக்கிறதோ அதே போல் இந்த வசனம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய, நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஜீவனை இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறதா? அதை போல நம்ம அலசி ஆராய்ஞ்சு தியானிச்சு வேதத்தை வாசிக்கிறோமா? கிறிஸ்து நம்முடைய சரீரத்திலே மகிமைப்படுகிறாரா? மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா? விசுவாசிகள் மேலே வாஞ்சையாக இருக்கிறோமா? அவர்களுடைய சுகத்திலே வாஞ்சையாக இருக்கிறோமா? ஊழியர்கள் மேலே வாஞ்சையாக இருக்கிறோமா? அவர்களுக்காக நம்ம எத்தனை நேரம் ஜெபம் பண்ணுகிறோம்? தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எத்தனை மணி நேரம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் வெறுமையாய் திரும்பி வரக்கூடாது, நான் திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ராத்திரி ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டுங்க வந்தீங்க? இன்னி அப்படி ஒரு பழக்கத்தை நீங்க வச்சுக்கங்க. கர்த்தர் சாதாரணமாக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியரமாக்கி நம்மளை மகிமைப்படுத்த அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அழைப்பு விசேஷமானது, நம்முடைய வாஞ்சை விசேஷித்தமானது. ஆகினால நம்ம அவரிடத்திலே முன்னேறுவோம். இத்தனை வாஞ்சையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை தேவன் மகிமைப்படுத்துவாராக.